அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாவரும் தந்தையாகிய இறைவனை தாழ்மையுடன் வேண்டுவோம். அவருடைய தூய ஆவியிடமிருந்து நமக்கு ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒரே பரம அன்பு அருளப்படுவது போல் நாம் ஒருமனப்பட்டு மன்றாடுவோமாக. வழிநடத்தும் இறைவா, உன் திரு அவையை வழிநடத்த நேர்ந்து கொண்ட உன் அடியார்கள் அனைவரும் உன் திருமணத்தை அடைந்து தங்கள் சொல்லாலும் செயலாலும் அவற்றை பிறருக்கு வாழ்வாக கொடுக்கும் நற்கருவிகளாக திரண்டிட அருள வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். என் நாட்டையாலும் தலைவர்கள் தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளின்படியும் மனசாட்சியின்படி நடக்க நல்மனம் தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் உச்சை இறைவா, இன்று எங்களுக்காக திருப்பலி நிறைவேற்றி உறுதி பூசுதல் என்னும் அருட்சாதனத்தால் தூய ஆவியாரை எங்களுக்குள் அளித்த என் பேராயருக்கு அவரோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றும் அருட்பணியாளர்களுக்கும் உடலுள்ள ஆன்மா நலம் தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். அன்பின் உச்சயம் இறைவா, தூய ஆவியால் நிரப்பப்பட்டுள்ள நாங்கள் அனைவரும் அவருடைய குரலுக்கு செவி கொடுத்து ஞானத்திலும் வேத பயத்திலும் வளர்ந்திட நல்ல பிள்ளைகளாக வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நன்மைகள் இறைவா, எங்களை இந்நாள் வரை வழிநடத்தும் என் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பங்கு தந்தை, அருள் சகோதரிகள் அனைவருக்கும் உடல் உள்ள சுகம் தந்தை காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, உம் அப்போஸ்தலர்களுக்கு தூய ஆவியை அளித்து அவர்கள் வழியாகவும் அவர்கள் வழிவரும் ஆயுளின் வழியாகவும் அதே ஆவியானவர் அளிக்கப்பட வேண்டும் என்று திருவிழமானே எங்கள் ஜெபத்தை கனிவுடன் கேட்டவர்களும் உமது நற்செய்தி போதிக்கப்பட தொடங்கிய காலத்தில் நீர் செய்தறியதெல்லாம் இக்காலத்திலும் தொடர்ந்து விசுவாசிப்போருடைய இதயங்களை நடைபெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக